ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ ஸ்வீட் லவரில் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதை பார்க்கும்போதே எப்படி டெம்ட் ஆகுது. உண்மையாகவே நான்லாம் சர்க்கரையே வெறும் வாயில் சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்வீட் பர்சன் நான். ஸோ பால் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸோ என்னோடய வருஷத்தில் நான் ட்ரை பண்ணேன். நானே ஓப்பனாக சொல்லணுன்னா ஒரு யூடியூப் சேனல் பார்த்தா ட்ரை பண்ணேன். பட் எனக்கு இவ்வளோ நாள் இந்த டெக்ஸ்சர் ஒரு மாதிரி, இந்த எல்லோ டெக்ஸ்சர் இருக்குது, அது வரவே வராது. ஒரு மாதிரி வெள்ளையேன்னு இருக்கும். பட் இது எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசி தான் இருந்துச்சு. ஜவ்வரிசிலே 2-3 வெரைட்டி இருக்குது. பட் என்கிட்ட இந்த ஜவ்வரிசி தான் இருந்துச்சு. இதை ஒரு 2 to 3 hours ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சது அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஊற வச்ச தண்ணியை நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இதுதான் ப்ரொசீஜரு. அதுக்கப்புறம் டைரெக்டாக ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டேன். இந்த ரகசியம் என்ன அப்படின்னா, சேமியா இதெல்லாம் நான் அப்படி போடுவேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணேன். அந்த ரோஸ்ட் பண்ணது தான் அந்த டெக்ஸ்சர் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக சூடானது பார்த்திங்கன்னா முந்திரி, காஞ்ச திராட்சை போட்டுக்கலாம். உங்களுக்கு பாதாம் பிடிக்கணும், பாதாம் போட்டுக்கலாம். எனக்கு பாதாம்லாம் அவ்வளோவா ஸ்வீட்டில் சாப்பிட பிடிக்காது, அதனால் நான் போடல. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுலேயுமே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு முந்திரி போட்டு எடுத்துருக்கணும். ஏன்னா முந்திரி குக்கிங் டைமும் அந்த திராட்சை குக்கிங் டைமும் வேறு வேறு. திராட்சை சீக்கிரமாக வெந்துடுது, முந்திரி லேட்டாகாது. இதையே நான் ப்ரொசீஜரை மாற்றி பண்ணிட்டேன். அப்புறம் எப்படியோ பட்டு டிங்கிரிங் பண்ணி பற்றி அதை அந்த கரெக்டாக அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டோம். நம்ம இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேமியா போட்டுக்கோங்க. இந்த சேமியா பாயாசம் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும், ஓகேங்களா? அதனால தான் இதை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சேமியா வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, அது தப்பே கிடையாது. நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 ml மில்க் ஆட் பண்ணிட்டேன். நார்மலாக பாக்கெட் மில்க்லாம் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க காய்ச்சி தானே எடுத்துருப்பாங்க, அதனால். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக அது கூடயே சேர்த்து தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, நமக்கு எவ்வளோ சுகர் தேவையோ போட்டுக்கலாம். இந்த இடத்துல அந்த தண்ணி ஊற்றணும் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு வெல்லத்தில் செய்கிறீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றணும்ல, அந்த தண்ணிக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துக்கோங்க, ஓகேவா? இல்லை நாட்டு சக்கரை அந்த மாதிரி தான் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒயிட் சுகரில் தான் செஞ்சுருந்தேன். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப தித்திப்பாலாம் குடிக்க மாட்டேன், ஒரு அளவுக்கு தான் குடிப்பேன். ஸ்வீட் லவர்னால் ரொம்ப தித்திப்பாக சாப்பிடுவாங்களே ஸ்வீட், அந்த மாதிரி லவர் கிடையாது. நார்மலாக ஸ்வீட் இருந்தாலே போதும். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேக வச்ச ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்ததுக்கப்புறம் தான் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும், சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சுகர் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கிட்டேன். இந்த இடத்துல நீங்கள் மில்க் மெட் இருந்தால் போட்டுக்கலாம், குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கலாம். உங்களோட இஷ்டம் தான், என்னெல்லாம் ஸ்வீட்டில் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிச்சு போட்டு தெரியுது, அந்த பிளாக் கலர் இருக்கிறது ஒன்றுமே இல்லைங்க, ஏலக்காய் தான். ஸோ ஏலக்காய் பிச்சு போடுறதுக்கு முன்னாடியே அந்த சீட்ஸ் விழுந்துருச்சு. ஸோ இது நல்லா பாயில் ஆகணும். அது முக்கியமாக ஒரு விஷயம், எனக்கு பாயசம் டம்ளர்லாம் ஊற்றி குடித்தா பிடிக்காது. ஏதாவது பவுலில் மாதிரி அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் எனக்கு பாயசம் பிடிக்கும். நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம் கொதிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அதெல்லாம் வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் பண்ணுறது பூராமே உங்களுடைய விருப்பம்தான். தண்ணி அதாவது டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி பர்சனாக இருந்துச்சுன்னா அதோடு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கரெக்டாக அந்த டெக்ஸ்சர் வந்துடும். இல்லை நான் என்ன மாதிரி பவுலில் போட்டு ஆற வச்சு இது மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சுற்றி கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன் பார்த்திங்களா, அந்த நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம்ல, ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த கிறிஸ்மஸும் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஃபைனல் டெக்ஸ்சரில் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நான் சொல்லும்போது ஏதோ உலட்டுற மாதிரி தெரியும், பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனா கூட நீங்கள் நான் வீடியோ காமிச்சது அப்படி செஞ்சீங்கனாலே ரொம்ப நல்லா வரும். என்ன மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் குக்கிங்கில் கற்றுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க. அது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக், அதோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்குறேன். டாட்டா பாய், see you.